குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. மண்டே, வெட்னஸ்டே அந்த மாதிரி, சாட்டர்டே அந்த மாதிரி நாட்கள்லாம் ஆர்டினரியாக புள்ளி வச்ச கோலமோ இந்த மாதிரி ரங்கோலி அந்த மாதிரி தான் போடுவேன். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இல்லை ஏதாவது பண்டிகை நாட்கள் அப்படின்னா படிக்கோலம் போட்டு காவி போட்டு போடுவேன். இன்றைக்கி இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கோலம் தான் போட்டேன். அரிசி மாவால் தான் எப்போவுமே கோலம் போடுவேன். சொல்லுவாங்க இல்லையா, அரிசி மாவில் தான் கோலம் போட்டால் எறும்பு, பூச்சி போன்ற மற்ற உயிர்களுக்கெலாம் அது ஒரு உணவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இதில் வேறு எந்த மாவுமே மிக்ஸ் பண்ண மாட்டேன். அரிசியை மட்டும் ரேஷனில் கொடுத்து அரைச்சி நல்லா மாவாட்டம் சலிச்சு வச்சுப்பேன். அடுத்தது பையனுக்கு ஆனுவல் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் சீக்கிரமாக இதெல்லாம் முடிச்சுட்டு அவனுக்கு கையில் லஞ்ச் ரெடி பண்ணோம். ஃபுல் டே ஸ்கூல் இருக்கிறதுனால லஞ்ச் கட்டி கொடுக்கணும். நானும் லஞ்ச் எடுத்துகிட்டு போனோம். இன்றைக்கி காலையிலேயே பார்த்திங்கன்னா வெயில் அவ்வளோவா இல்லை, ஒரு மாதிரி மூடியாகவே இருந்தது. க்ளவுடு, மழை வர மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் ரொம்ப புழுக்கமாக இருந்துச்சு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி மழை வருமா என்னன்னு தெரியல. வந்தால் நல்லாயிருக்கும் இந்த வெயிலுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. பக்கத்தில் இருக்க செடிக்கெலாம் தண்ணியும் ஊற்றிட்டேன். என்னோடய காலையில் ட்ரிங்க் பார்த்திங்கன்னா சத்து மாவு கஞ்சி தான். இது தான் நான் எடுத்துப்பேன். சத்து மாவு கஞ்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இட்லிக்கு ரெடி பண்ணியிருக்கேன் டிஃபனு. இந்த சத்து மாவு கஞ்சி நாங்களே வீட்டில் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சது. எங்கள் மாமியாரே சத்து மாவுக்கு அந்த தானியங்கள் தான் தனித்தனியாக வாங்கி அரைச்சி எடுத்து வச்சுடுவாங்க. அடுத்தது இட்லிக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. எண்ணெயெல்லாம் தடவி, இட்லி மாவு நம்ம கையில் இருந்துச்சுன்னா எப்போவுமே நமக்கு மார்னிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இட்லியோ தோசையோ டக்குன்னு ஊற்றி கொடுத்துடலாம். அதனால் இட்லி மாவு எப்போவுமே கையில் வச்சுட்டே இருப்போம். காலியாக இட்லி மாவு அரைச்சி வச்சுருவோம். இட்லியும் ரெடி பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். ஸ்கூல் டேஸில் மட்டும்தான் இட்லி மார்னிங் டெய்லி ரொட்டீனாக இருக்கும். மற்ற நாள் சாட்டர்டே சண்டேஸில் இல்லை ஹாலிடேஸில் வேறு ஏதாவது டிஃபன் பண்ணிப்போம். பூரி, உப்மா, பொங்கல் அந்த மாதிரி டிஃபன் மாறும். ஆனால் ஸ்கூல் டேஸில் மார்னிங் இட்லி தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஏன்னா அப்போ தான் மற்றதும் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இட்லி ரெடி பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் வீடியோவில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நெக்ஸ்ட்டு காம்பவுண்டே ஸ்கூலுங்கிறதுனால அங்கே ப்ரேயர்ஸு, அந்த ஸ்கூல் பசங்களோட சவுண்ட்லாம் கேட்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ். என்ன தான் நான் டோர் லாக் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணாலும் அந்த சவுண்ட் கேட்கும். லஞ்சுக்கு இன்றைக்கி ஆனியன் ரைஸு, தயிர் சாதம், வெண்டைக்காய் பொரியல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.